ஆதிரைக்கு மட்டும் ஏன் எந்திக்க முடியல? ஆதிரை சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்திக்க சொல்றாங்கல்ல. ஓகே. ஓகே அப்படினா என்ன அர்த்தம்? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விஜய் சேதுபதி சார் வந்து என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் வீக். அது மட்டும் இல்லாம உள்ள நம்ம கண்டஸ்டன்ட்லாம் செம்ம சண்டை போட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்கெல்லாம் வந்து யார் யாருக்கு ரெட் கார்டு இருக்க போகுது, யாருக்கு எல்லோ கார்டு கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் வார்னிங் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சேதுபதி சார் வந்தவனே ஜாலி மூட்ல தாங்க இருந்தாரு. ஆனா அவரே வந்து நம்ம கண்டஸ்டன்ட் காண்டி ஏத்தி விட்டாங்க. விஜய் சேதுபதி சார் ஒண்ணுமே இல்ல, சும்மா உங்களோட நேம்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும், அவங்களோட நேம் எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம விக்ரம் அவர்கள் தான் முதல்ல எழுந்து அவரோட நேம் சொல்றாரு. அப்படி ஒரு 2 பேர் தாண்டின உடனே ஆதிரியை உட்காந்துருக்காங்க. எல்லாரும் எழுந்து நின்று அவங்க நேம சொன்னாங்க. ஆதிரை மட்டும் உட்காந்துட்டு ஆதிரை அப்படின்னாங்க. அப்பதான் நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு, எல்லாரும் எழுந்து நின்று தாங்க அவங்களோட பேரை சொன்னாங்க, நீங்க மட்டும் ஏன் உட்காந்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே எழுந்து நின்று ஆதிரை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எழுந்து அவங்க நேம் சொன்னாங்களே, அதை பிரேக் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா எழுந்து நின்று அவங்க பதில் சொன்னாங்களே, அதை பிரேக் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கும்போது, அது அவங்களோட விருப்பம் சார் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி சார் இன்னும் காண்டாயிட்டாரு. அவர் காண்டாயிட்டு, உங்க விருப்பத்துக்கு இங்க கேம் விளையாட வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக்கட் மோடுக்கு போயிட்டாரு விஜய் சேதுபதி சார். எதுக்கு விஜய் சேதுபதி சார் இப்படி காண்டி ஏத்தணும்? அவர் வேறுக்கணுமே காண்டில தான் இருந்திருப்பாரு. இப்ப இன்னும் காண்டி ஏத்தி விடுறீங்க. அவர் பொலன்னு பொலக போறாரு. அதுதான் அடுத்த ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காரு. நம்ம ஆதிரை இந்த மாதிரி பண்ணதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.